வணக்கம் மக்களே! இன்னைக்கு நம்ம மார்க்கெட் இப்போ வரைக்கும் ஒரு நெகட்டிவ் பெர்ஃபார்மன்ஸ போஸ்ட் பண்ணிட்டு இருக்கு. பட் இன்னைக்கு டே லோல இருந்து நல்ல ஒரு ரெக்கவர் நிஃப்டி 50 போஸ்ட் பண்ணிட்டு இருக்கு. கரண்ட்டா வெறும் 20 பாயிண்ட்ஸ் வரைக்கான இறக்கத்த நிஃப்டி 50 போஸ்ட் பண்ணிட்டு இருக்கு. பேங்க் நிஃப்டி ஒரு 200 பாயிண்ட்ஸ் வரைக்கான ஒரு இறக்கத்த பார்த்தீங்கன்னா, டெலிவர் பண்ணிட்டு இருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் நேத்து அமெரிக்கா மார்க்கெட்ல நடந்த வாலடைல் அப்டின்னே சொல்லலாம். ஏன்னா, இது நம்ம மார்க்கெட்ட இத்துணூண்டு உரசிட்டு தான் வந்து போயிருக்கு. ஆனா டைரக்ட் இம்பாக்ட் எல்லாம் எங்க நடந்திருக்குன்னா, சைனா மார்க்கெட்ல நடந்திருக்கு. அதே மாரி ஜப்பான் மார்க்கெட்லயும் நடந்திருக்கு. இன்னைக்கு சைனாவோட ஹாங்செங் பார்க்கும்போது கிட்டத்தட்ட 2.25% வரைக்கான இறக்கத்த குடுத்திருக்கு. ஜப்பான் மார்க்கெட் பார்க்கும்போது நிக்கி ஒரு 2.5% வரைக்கான இறக்கத்த குடுத்திருக்கு. ஷாங்காய், சென்சன் இதெல்லாம் பார்க்கும்போது 3.5% வரைக்கான இறக்கத்தெல்லாம் இன்னைக்கு டேல போஸ்ட் பண்ணியிருக்கு. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு ஏசியன் மார்க்கெட்ல எந்த ஒரு மார்க்கெட்டுமே உருப்படல. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் அமெரிக்க மார்க்கெட் அப்டின்னே நம்ம சொல்லலாம். NVIDIAவோட ரிசல்ட் வந்தது. நல்ல ரிசல்ட்டா இருந்தது. மார்க்கெட்டையும் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு தூக்கி இருந்தது. அதாவது நேத்து நைட்டு பார்த்தீங்கன்னா, நாஸ்டாக் ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ வந்து குடுத்துட்டு இருந்தது. ஆனா, ரொம்ப நேரத்துக்கு அது வந்து நிலைக்கல. ஒரு 10 மணி அந்த மாரி இருக்கும்னு நெனைக்கிறேன். சரியா டைம் தெரியல. ஒரு 500 பாயிண்ட்ஸுக்கு மேல பாசிட்டிவா இருந்த நாஸ்டாக் அதுக்கப்புறம் பெரிய அளவுக்கான வீழ்ச்சிய சந்திச்சு 586 பாயிண்ட்ஸ் வரைக்கான இறக்கத்த குடுத்து நேத்து டேவ வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கு. NVIDIA நம்ம எடுத்து பார்த்தோம்னா, $190க்கு மேல ட்ரேட் ஆயிட்டு இருந்தது. ப்ரீ மார்க்கெட்லயே 5% வரைக்கான ஒரு ஏற்றத்த இந்த NVIDIA வந்து டெலிவர் பண்ணியிருந்தது. நேத்து டேயோட ஹை பார்க்கும்போது $196. பட் எண்ட் ஆஃப் த டேல $180ல வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட பீக்ல இருந்து ஒரு $16 பார்த்தீங்கன்னா, NVIDIA சரிவடைஞ்சிருக்கு. NVIDIA மட்டும் இல்ல, AMD அதுக்கப்புறம் மற்ற டெக் பங்குகள், செமிகண்டக்டர் சார்ந்த பங்குகள், ASML போன்ற பங்குகள் எல்லாம் நேத்தோட டேல ஒரு நல்ல ஒரு செல் ஆஃப்ப பார்த்தீங்கன்னா ஃபேஸ் பண்ணியிருக்கு. AMD 8% வரைக்கான இறக்கத்த குடுத்திருக்கு. Intel ஆல்சோ பார்க்கும்போது ஒரு சரிவ தான் நேத்து ஃபேஸ் பண்ணியிருக்கு. இதோட தாக்கம் நம்ம மார்க்கெட்ல ஏற்பட்டிருக்கு. பட் பெரிய அளவுக்கான ஒரு இம்பாக்ட் நம்ம மார்க்கெட்ல இல்ல. ஸ்டில் நம்ம மார்க்கெட் பார்க்கும்போது ஓரளவு ஸ்ட்ராங்கான ஒரு பெர்ஃபார்மன்ஸ தான் குடுத்துட்டு இருக்கு. ஆனா, நாஸ்டாக் பாருங்க, பட் நாஸ்டாக்கோட ஏற்றமும் நல்ல ஒரு ஏற்றமா தான் இருந்தது. கிட்டத்தட்ட லாஸ்ட் பீக்ல இருந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 2000 பாயிண்ட் வரைக்கான ஒரு கரெக்ஷன் வந்து நாஸ்டாக்ல ஏற்பட்டிருக்கு. இந்த நவம்பர் ஸ்டார்ட்டிங்ல. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பார்க்கும்போது 26,000 பாயிண்ட்ஸ் கிட்ட வந்து இருந்திருக்கு. இப்போ இன்னும் நவம்பர் மாசமே முடியல. ஒரு மாசத்துக்குள்ள 2000 பாயிண்ட்ஸ் வரைக்கான சரிவு நாஸ்டாக் இண்டெக்ஸ்ல ஏற்பட்டிருக்கு. அதீத வாலடைல் பார்த்தீங்கன்னா, யுஎஸ் மார்க்கெட்ல இருந்துட்டு வந்துட்டு இருக்கு. நெக்ஸ்ட் நம்ம இன்னைக்கு டே அப்டேட்குள்ள வந்து போவோம். அதுல நம்ம முதலாவதா பார்க்க போறது குரோவ பத்தி தான் பார்க்க போறோம். குரோவோட ரிசல்ட் வந்திருக்கு. அதுக்கேத்த மாரி இன்னைக்கு டேல குரோ ஒரு 6% வரைக்கான ஏற்றத்த குடுத்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். நல்ல ஒரு பாசிட்டிவ் பெர்ஃபார்மன்ஸ் 5% வரைக்கான ஏற்றத்த குடுத்திருக்கு. இப்போ குரோவோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்தோம்னா, ப்ராஃபிட் 25%ம், இன்கம் பார்க்கும்போது ரெவென்யூ ஒரு 13%ம் அது உயர்ந்திருக்கு. இங்க பார்க்கும்போது தெரியும், டோட்டல் இன்கம் 1071 கோடி. இதுவே போன குவார்ட்டர்ல 948 கோடியா இருந்திருக்கு. ப்ராஃபிட் பார்க்கும்போது 471 கோடி இந்த காலாண்டுல பண்ணியிருக்காங்க. போன காலாண்டுல 378 கோடியா இருந்திருக்கு. ஓரளவு நல்ல பெர்ஃபார்மன்ஸ இந்த காலாண்டுல குரோ வந்து குடுத்துருக்காங்க. அதற்கேத்த மாரியான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இன்னைக்கு டேல நம்ம மார்க்கெட்லயும் நடந்திருக்கு. பட் நிலைக்குமா அப்படிங்கிறத பார்க்கணும். ரொம்ப ஓவர் வேல்யூட் பொசிஷன்ல இருக்கு. பட் ஓவர் வேல்யூட் மட்டும் இப்போதைக்கு டைரக்ஷன வந்து இது பண்ணாது, செட் பண்ணாது. பட் இந்த இடத்துல நமக்கு ஆபத்து வேண்டாம் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு கருத்து. அடுத்தது ஃபார்மா செக்டார் ரிலேட்டடான ஒரு அப்டேட் வந்திருக்கு. இப்போ ஜேஎம் ஃபினான்ஷியல் என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஹாஸ்பிட்டல் அதுக்கப்புறம் கான்ட்ராக்ட் மேனுஃபேக்சரிங் இருக்கக்கூடிய நிறுவனங்கள், இவங்க 2 பேரோட குரோத் FY 27ல நல்லா இருக்கும்னு வந்து சொல்றாங்க. அதே சமயத்துல ஜெனரிக் கம்பெனிஸோட குரோத் பார்த்தீங்கன்னா, FY 27ல நல்லா இருக்காதுன்னும் ஒரு அப்டேட்ட வந்து குடுத்துருக்காங்க. காரணம் நெறைய வந்து ஃபேட் அவுட் ஆயிட்டு இருக்கு. பல ட்ரக்ஸ் பார்க்கும்போது ஃபேட் அவுட் ஆயிட்டு இருக்கு. மார்ஜின் பிரஷர் இந்த ஜெனரிக் கம்பெனிஸ்க்கு ஏற்படும். கூடவே காம்படிஷனும் பார்த்தீங்கன்னா, ஜெனரிக் கம்பெனிஸ்க்கு ஏற்படும். இது ஃபார்மா செக்டாரோட, அதாவது இந்த ஜெனரிக் பிளேயரோட குரோத்த பார்த்தீங்கன்னா பாதிக்கும். இதனால பெரிய ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இருக்காது அப்படிங்கிற ஒரு அப்டேட் பார்த்தீங்கன்னா கிடைச்சிருக்கு. பட் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இப்போதைக்கு இந்த ரெவ்லிமிட் ஒரு பெரிய இம்பாக்ட்டா அடுத்த வருடம் வந்து ஏற்படுத்தும். அத பேஸ் பண்ணி இந்த ரிப்போர்ட்ட குடுத்துருக்காங்களான்னு தெரியல. ஏன்னா பெரும்பாலான நிறுவனங்கள் இன்னுமே ரெவ்லிமிட்ல இருந்து நல்ல ரெவென்யூவ வந்து ஜெனரேட் பண்ணிட்டு இருக்காங்க. நல்ல மார்ஜினும் இன்னும் வரைக்கும் கிடைச்சிட்டு இருக்கு. இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டு இருக்கு. அடுத்த ஆண்டுல இருந்து ஃபுல்லா எல்லா ஜெனரிக் பிளேயரும் வந்து என்டர் ஆவாங்க. இன்னும் வந்து அதோட பிரைஸ் சீப்பர் ஆகும்.
அப்போ மார்ஜின் ப்ரெஷர் இந்த கம்பெனிஸ்க்கு அப்படியே படிப்படியாக ரொம்ப வேகமாக வந்து ஏற்படும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதுக்கு அடுத்தபடியான பல ட்ரக்ஸை வந்து இவங்க பல கண்டத்தில் விற்றாதான் நல்ல ஒரு ரெவென்யூ க்ரோத்தை வந்து திரும்ப அடுத்த வருடத்தில் கொண்டு வர முடியும். இல்லைன்னா ஒரு ப்ரெஷரை ஃபேஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போது இந்த ஃபார்மா செக்டர் பங்குகள் எல்லாம் ஏறும்போது எல்லாரும் வந்து என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபார்மா செக்டர் வந்து விழுகவே விழுகாது அப்படிங்கிற மாதிரி தான் வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வச்சுருந்தாங்க. ஏன்னா நோய் இருந்துகிட்டே தான் இருக்கும், மாத்திரை சாப்பிட்டுக்கிட்டே தான் இருப்போம். இது வந்து ஒரு ஜென்ரலாக ஸோ எல்லாரும் வந்து முன்வைக்கக்கூடிய ஒரு வாதமாக வந்து இருந்தது. பட் இந்த கம்பெனிஸ் எல்லாம் இதுக்கு முன்னாடியும் இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கு முன்னாடியும் இதே மாதிரி ஒரு நல்ல கரெக்ஷன் பார்த்திங்கன்னா பல ஃபார்மா கம்பெனிஸில் வந்து ஏற்பட்டது. ஸோ அந்த டைம் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியும் நமக்கு வந்து ஏற்படுத்தி கொடுத்தது. ஸோ ஜைடஸ் உதாரணத்துக்கு ஆல்மோஸ்ட் ₹600 50% வரைக்கான கரெக்ஷனை கொடுத்துச்சு. ஸோ ஜைடஸ் மட்டும் இல்லை, ஆரோ ஃபார்மா அதுவும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 50% வரைக்கான கரெக்ஷனை கொடுத்தது. ஸோ அதுக்கப்புறம் நாப்கோ ஃபார்மா இந்த மாதிரி பல பங்குகளை வந்து நம்ம சொல்லலாம். பல ஃபார்மா பங்குகளும் 2022 ரொம்பவே வந்து ஸ்ட்ரகிளை ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு நல்ல வளர்ச்சி ஃபார்மா பங்குகளுக்கு வந்து இருந்தது. இதுக்கு காரணம் ரெவ்லிமிட்டாக கூட இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை பற்றி இன்னும் கொஞ்சம் கூட வந்து ஸ்டடி பண்ணணும். பண்ணிட்டு முடிஞ்சதுன்னா கண்டிப்பாக அந்த அப்டேட் உங்க கூட நான் டேட்டாவோட ஷேர் பண்ணுறேன். ஏன்னா இந்த 22க்கு அப்புறம் தான் இந்த ரெவ்லிமிட்டோட வால்யூம் வந்து இந்த கம்பெனிஸ்க்கு ஏற்பட்டது. அதனால் ஸ்டடி பண்ணிவிட்டு அந்த அப்டேட் உங்க கூட ஷேர் பண்ணுறேன். ஸோ இப்போது கரெக்டாக பார்த்தீங்கன்னா ரெவ்லிமிட்டோட ஒரு சகாப்தம் முடிவடைய போகுது. ஸோ அதனால் திரும்ப கூட ஏதாச்சும் ஒரு கரெக்ஷன் ஏற்படுமோ அப்படிங்கிற ஒரு டென்ஷன் ஃபார்மா செக்டாரில் இருக்குது. ஸோ அதனால் இந்த செக்டாருக்கு ஒன்றுமே ஆகாதுன்ட்டு எந்த பீக்லேயும் வாங்குறதுக்கு தயவு செஞ்சு வந்து முயற்சி பண்ணாதீங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹிண்டால்கோ கிட்ட இருந்த ஒரு அப்டேட். இன்னைக்கு டேயில் ஹிண்டால்கோ ஒரு 2% வரைக்கான சரிவை சந்திச்சிருக்கு. ரீசன் என்னன்னா, ஸோ நோவலிஸ் அமெரிக்கா சப்சிடரி ஒரு நிறுவனம் இருக்குது, மிக பெரும் நிறுவனம். அந்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பல ஆட்டோமொபைல் நிறுவனங்களுக்கு இந்த மெட்டீரியலை வழங்கக்கூடிய நிறுவனமாகவும் இருக்குது. ஸோ இந்த லாஸ்ட் டைம் நோவலிஸில் ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் ஏற்பட்டிருந்தது. அப்போவே பல ஆட்டோ செக்டர் பங்குகளும் பார்த்திங்கன்னா இதை காரணம் காட்டி கரெக்ஷன் ஆயிருந்தது. இப்போ 2வது டைமாக திரும்பவும் நோவலிஸோட பிளான்ட்டில் வந்து ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. எப்படின்னு தான் தெரில. ஏன்னா டைம் ஆகும்போதே பெரும் நிறுவனங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரியான இன்சிடென்ட் இன்னும் வரக்கூடிய காலங்களில் நடக்கக்கூடாது அப்படின்னு தான் வந்து எதிர்பார்ப்பாங்க. அதுக்கு தேவையான முன்னெச்சரிக்கைகளை பண்ணுவாங்க. ஆனால் இந்த இடத்துல அதெல்லாம் எதுவும் பண்ணலையான்னு தெரியல. ஸோ ஓவராலாக அகைன் 2வது டைம் இந்த நோவலிஸில் ஃபயர் ஆக்சிடென்ட் ஏற்பட்டது ஹிண்டால்கோக்கு ஒரு நெகட்டிவ் நியூஸாக மாறி இருக்கு. 2% வரைக்கான சரிவை ஹிண்டால்கோ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டேயில் ஃபேஸ் பண்ணியிருக்கு. பட் ஹிண்டால்கோ நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸை பண்ண ஒரு பங்கு. ₹350 கிட்ட பார்த்த மாதிரி ஞாபகம். இப்போது 900 கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. சூப்பர் டூப்பர் ரிட்டர்ன் வந்து இந்த ஹிண்டால்கோ வந்து டெலிவர் பண்ணியிருக்கு. அடுத்தது HDFC பேங்க் பார்த்தீங்கன்னா இந்தியாவோட மோஸ்ட் வேல்யூபிள் பிராண்ட் நம்பர் 1 பிராண்டாக இப்போ HDFC பேங்க்கை வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்தபடியாக 2வது இடத்துல TCS நிறுவனம் பார்த்திங்கன்னா இருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி வரைக்கும் TCS தான் நம்பர் 1 பொசிஷனில் இருந்திருக்காங்க. இப்போ அதை HDFC பேங்க் பார்த்திங்கன்னா பீட் பண்ணி 1வது இடத்துக்கு வந்திருக்கு. அது மட்டும் இல்லை, ஸோ இன்னும் பல பிராண்ட்ஸ் இருக்குது. இதில் டாட்டாவோட பிராண்ட் ஜூடியோ அண்ட் ட்ரெண்ட் இந்த மாதிரியானது இருக்குது. கூடவே ஜொமோட்டோ இருக்குது. ஃபாஸ்டஸ்ட் க்ரோவிங் பிராண்டாக ஜொமோட்டோ நிறுவனமும் வந்து இந்த இடத்துல இடம் பிடிச்சிருக்காங்க. அது போக அல்ட்ராடெக் சிமெண்ட் இருக்குது இந்த பாப்புலர் பிராண்டில். பட் இவங்கெல்லாம் ரொம்ப வந்து பின்தங்கி தான் வந்திருக்காங்க. அடுத்தது மஹிந்திரா கிட்டேருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஸோ மஹிந்திரா பார்த்திங்கன்னா இன்னும் வரக்கூடிய 2030க்குள்ளே இவங்களுடைய வருமானத்தை 8 மடங்கு அதிகப்படுத்த போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நாங்கள் வந்து கம்ப்ளீட்டாக வந்து SUVயில் பெரிய அளவுக்கு கான்சன்ட்ரேட் பண்ண போகிறோம். அதே மாதிரி LCV லைட் கமர்ஷியல் வெஹிக்கிளையும் நாங்கள் பெரிய அளவுக்கு வந்து கான்சன்ட்ரேட் பண்ண போகிறோம்னு சொல்லியிருக்காங்க. இந்த 2 செக்மெண்ட்லேயும் மஹிந்திரா நிறுவனம் தான் லீடிங் பொசிஷனில் இருக்காங்க. SUVலையும் நம்பர் 1, லைட் கமர்ஷியல் வெஹிக்கிள்லையும் நம்பர் 1 பொசிஷனில் இருக்காங்க. அதுக்கு முன்னாடி டாடா மோட்டார்ஸ் இருந்தது இந்த லைட் கமர்ஷியல் வெஹிக்கிள் செக்மெண்ட்டில் ஆதிக்கத்தை செலுத்திட்டு. பட் அந்த ஆதிக்கத்துக்கு மஹிந்திரா நிறுவனம் பார்த்திங்கன்னா ஒரு முற்றுப்புள்ளி வச்சு இடத்துல இருக்காங்க. ஸோ அந்த இடத்த இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கான ஒரு முயற்சியிலையும் மஹிந்திரா இருக்காங்க. ஸோ அது போக SUV அண்ட் EV SUV இந்த 2லையுமே குளோபல் பிராண்டாக மாறுவதற்கான முயற்சியிலையும் மஹிந்திரா ஈடுபட்டிருக்கிறதா ஒரு டேட்டா வந்திருக்கு. மேபி அந்த மாதிரி நடந்ததுன்னா ஸோ மஹிந்திரா மிகப்பெரிய ஒரு உச்சத்தை வந்து தொடரலாம். இன்றைக்கி டேயில் ஆட்டோ செக்டர் பங்குகள் எல்லாமே பார்த்திங்கன்னா நல்ல பர்ஃபார்மன்ஸை வந்து கொடுத்துட்ருக்கு. ஸோ இதில் மாருதி சுசுக்கி பார்க்கும்போது 2% மேலான ஏற்றத்தை போஸ்ட் பண்ணியிருக்கு. ஹீரோ மோட்டர் காப் வெறும் 0.5 தான். ஏன்னா இதுக்கு முன்னாடி 2-3 நாளாக தொடர்ந்து ஏற்றத்தை தான் கொடுத்துட்டு இருந்தது. அது போக Eicher ஒரு 1% வரைக்கான ஏற்றத்தை கொடுத்துருக்கு. M&M பார்க்கும்போது ஒரு 1.5% வரைக்கான ஏற்றத்தை கொடுத்துருக்கு. ஸோ நம்ம டாடா மோட்டார்ஸ் பார்க்கும்போது ஒரு 0.5% வரைக்கான ஒரு ஏற்றத்தை கொடுத்துருக்கு. அசோக் லேலண்ட் ஒரு சரிவை பார்த்தீங்கன்னா இன்னைக்கு டேயில் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா
ஸோ, இப்போ இந்த நம்ம நாட்டோட FY25 டிஃபென்ஸ் புரொடக்ஷன் பார்த்தீங்கன்னா, 1,50,000 கோடிய வந்து எட்டியிருக்கிறதா ஒரு அப்டேட் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ, மிகப்பெரிய அளவுக்கான புரொடக்ஷன் டிஃபென்ஸ் சைட்ல வந்து நடந்திருக்கு. இது டிஃபென்ஸ் கம்பெனிஸ்க்கு பாசிட்டிவ் நியூஸ். பட் இருந்தாலும் இன்னைக்கு டேல ஸோ, எந்த டிஃபென்ஸ் பங்குகளும் பெரிய ஒரு பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் வந்து குடுக்கல. ஸோ, இங்க பார்க்கும்போதே தெரியும். ஆல்மோஸ்ட் வந்து 3 டிஃபென்ஸ் பங்குகள் BEL, BDL, HAL 3மே 1,5% இறக்கத்த நோக்கி தான் நகர்ந்து போயிட்டுருக்கு. ஸோ, பெரிய ஒரு பாசிட்டிவ் பெர்ஃபார்மன்ஸ் டிஃபென்ஸ் செக்டார் கிட்ட இன்னைக்கு இல்ல. பட் நல்ல செய்தி இந்த டிஃபென்ஸ் செக்டார் பங்குகளுக்கு வந்திருக்கு. பட் இந்த டிஃபென்ஸ் செக்டார் பங்குகள் ஆல்ரெடி நல்ல ஒரு பாசிட்டிவ் பெர்ஃபார்மன்ஸ குடுத்து, அருமையான ரிட்டர்ன குடுத்த பங்குகள் தான். பட் இப்போ சின்னதா பார்க்கும்போது ஒரு டிப்ப இன்னைக்கு டேல சந்திச்சிருக்கு. பட் இன்னும் வந்து இந்த இடமெல்லாம் நல்லா அட்ராக்டிவா மாறுனா தான் இந்த டிஃபென்ஸ் செக்டார் பக்கம் நம்ம திரும்பி பார்க்க முடியும். அடுத்தது ஏஷியன் பெயிண்ட் கிட்ட இருந்து ஒரு அப்டேட். என்ன அப்டேட்னா, ஸோ ஏஷியன் பெயிண்ட் வந்து BCCI கூட ஒரு அக்ரீமெண்ட் போடுறாங்க. ஸோ இதன் மூலியமா ஸ்பான்சர்ஷிப் பண்ண போறதா ஒரு டேட்டா வந்து குடுத்துருக்காங்க. அப்பா! ஒரு வழியா விளம்பரத்த வந்து இன்னும் பெரிய அளவுக்கு பண்றதுக்கு ஏஷியன் பெயிண்ட் பார்த்தீங்கன்னா தயாராயிட்டாங்க. ஸோ நெறையா விளம்பரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது பிர்லா ஓப்பஸ் கூட கம்பேர் பண்ணும்போது, ஏஷியன் பெயிண்ட் விளம்பரங்கள் ரொம்ப குறைவா தான் இருந்தது. தீபிகா படுகோன வச்சு வந்து பண்ணுனாங்க. பட் அதுவும் பெருசா வந்து நம்ம கண்ணுக்கெல்லாம் வந்து தெரியாது. ஆனா இப்போ BCCI கூட சேர்றாங்க. ஸோ என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறத இன்னும் கொஞ்ச நாள்ல அறிவிப்போம் அப்படின்ட்டும் ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஸோ என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து வந்து பார்ப்போம். பட் ஜெர்சி பிராண்டு, அதாவது ஜெர்சியில பேர் பார்த்தீங்கன்னா, அப்போலோ டயர் ஆல்ரெடி வந்து புடிச்சுட்டாங்க. பெரிய ஒரு தொகைய கொடுத்து. ஸோ இவங்க என்ன மாரி வந்து ஒரு ஸ்பான்சர்ஷிப்ல ஈடுபட போறாங்கங்கிறத நம்ம வெயிட் பண்ணி வந்து பார்ப்போம். ஸோ இந்த வீடியோல நம்ம பல இன்ஃபர்மேஷன் பத்தி டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். பயனுள்ளதா இருக்கும்னு நான் நெனைக்கிறேன். ஈவினிங் நம்ம இன்னொரு ஒரு வீடியோல மீட் பண்ணுவோம். பாய் மக்களே!